இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் 2023 அன்று நடைபெறும், அதாவது 20/12/2023 அன்று நடைபெறும் வாக்கியப்படி சனிப்பெயர்ச்சி பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், எது வந்தாலும் கடந்து போகும், இதயம் இருந்தால் நிம்மதி பிறக்கும், எதுவும் இங்கே நிரந்தரம் இல்லை. ஐயா, உங்களுக்கு மட்டும் நான் ஏன் சொல்கிறேன்னா, எதுவும் நிரந்தரம் இல்லை. இது வரைக்கும் கடினமான தாக்கத்தை ஏற்படுத்தி வந்த எல்லா கிரகங்களும் உங்களை எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளோ செஞ்சாச்சு. கன்னிராசிக்காரங்க, இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய தாக்கங்கள் அதிகமாக ரொம்ப தாக்கத்தை அனுபவிச்சிட்டிங்க நீங்கள். அதனால தான் வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும். இந்த 2023 20/12/2023 முதல் உங்களுடைய தாக்கங்கள் அனைத்தும் நிறைவேற போகிறது. மொத்தமே வாஷ் அவுட்டுங்க, தூக்கி போடுங்க. உங்களுக்கு நீங்கள் ஏற்பட்ட இழப்புகள் அனைத்தும் இனிமேல் சரி செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். எதிரிகள் யாருமே இல்லாதவளுக்கு ஓட போகிறாங்க. ஒரே வார்த்தை சொல்லலாம், அவ்வளோதான் சொல்ல முடியும். எதிரி என்பது இனிமேல் கிடையாது. உங்களுக்கு கன்னிராசிக்கார் இனிமேல் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் ஏற்படும். குழந்தை பேறு பெறக்கூடிய பாக்கியமாக இந்த பாக்கியம் கிடைக்கப் போகுது. இது வரைக்கும் உறவில் இல்லைங்க, கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடு எல்லாம் நடந்து கிடந்து முடிஞ்சிச்சு. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு புதன்கிழமை நடைபெறும். 20/12/2023 அன்று நடைபெறும் இந்த மகா சனி பயிற்சி, வாக்கியப்படி நடைபெறும் மகா சனி பயிற்சி உங்களுக்கு மேன்மை தரும் என்பது உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். உடல் உபாதைகள் மட்டும்தாங்க தென்படும், அதையும் சொல்லிடுறேன். சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்த வண்ணம் காணப்படும், மற்றவை அனைத்தும் வெற்றி தரப்போகிறது என்பது தான் எடுத்துக்கணும். இந்த 2.5 விஷயம் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். தூக்கி அடிங்க, எல்லா விஷயத்தையும் மறக்கக்கூடிய காலமாக இந்த காலம். இனிமேல் ஒளிருவீங்க. தன்னம்பிக்கையோடு வரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். பிரச்சனைகளை தூக்கி போடலாம் சாமி, இனிமேல் பிரச்சனையே கிடையாது சாமி நம்மளுக்கு. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இனிமேல் அறம் சார்ந்த விஷயத்தையும் அன்பு எல்லாருக்கிட்டையும் காட்ட போகிறாங்க. உங்களை எதிரி கூட இனிமேல் அன்போடு தான் நடத்த போகிறாங்க. எதிரி என்பதே கிடையாது, அவ்வளோதான் சொல்ல முடியும். எதிரி என்னது சொல்லணும், எதிரி என்பதே கிடையாது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சனி பகவானுடைய பாதகங்கான காலங்கள் அனைத்தும் விலகப் போகிறது. ஒரு 3 மாதம் பொறுத்து கொள்ளுங்கள். இந்த சனிப்பெயர்ச்சி நடந்து ஒரு 3 மாதம் ஆகட்டும். ஏன்னா ஸ்லோ கிரகம் அல்லவா, மந்தகன் என்று சொல்லக்கூடியவருடைய தன்மை மெதுவாக தான் நடக்கும். அவை எல்லாம் இடம்பெயரும் பொழுது உங்களுக்கு எல்லாம் ஏற்றம் தரக்கூடிய காலத்தை கொடுக்க போகிறார். பிரச்சனையெல்லாம் கிடையாது சாமி, இனிமேல் நிம்மதி தரலாம். நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலம் தான் ஒரே வார்த்தை சொல்ல. ஏன்னா மற்ற கிரகங்களுடைய தன்மையும் பார்க்கணும், சனி பகவானுடைய தன்மையும் பார்க்கும் பொழுது உங்களுடைய பகவான் அமர்ந்திருக்கும் சனி பகவான் வீடோட தன்மை மிகவும் சிறப்பு. அவருடைய சொந்த வீட்டில் 6ஆம் இடத்துல அமர்றாரு. இது வரைக்கும் வண்டி வாகனம் வாங்காத இருந்து வந்த அனைவருக்கும் வண்டி வாகனம் போக்குவரத்து, கார் வாங்காதவங்களுக்கு கார் வாங்க போகிறாங்க, 2 வீலர் வாங்காதவங்களுக்கு 2 வீலர் வாங்க போகிறாங்க, வீடு கட்டாதவர்களுக்கு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் அமையப் போகின்றது. இளைய சகோதரன் சகோதரிக்கிட்ட கருத்து வேறுபாடு கண்டிப்பாக நிலவும். அவையெல்லாம் தடைகளை உடைத்து இது வரைக்கும் ஏமாற்றிருந்தவங்க அனைவரும் உங்கள் ஏமாற்றும் தன்மை எல்லாம் விட்டுட்டு தூக்கி ஓட போகிறாங்க. ஒரே வார்த்தை சொல்லலாம், அவ்வளோதான். உங்களை ஏமாற்றிருந்தவங்க அனைவருமே இனிமேல் ஏமாற்றம் தரக்கூடிய காலமாக வருது. அவங்களுக்கே ஏமாற்றம் வருது. அப்போ தெரிஞ்சுங்க, அப்போ நம்மளுக்கு ஏமாற்றம் என்பது கிடையாது. தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய காலம் மிகவும் சிறப்பு என்று தான் சொல்லுவேன். சற்று மனம் சார்ந்த விஷயமாகட்டும், உடல் சார்ந்த விஷயமாகட்டும் இனிமேல் நல்ல தெளிவினை தரும். உறுதிப்படுத்தே சொல்லுவேன். என்னால் பேசும்போதே புத்துணர்ச்சியோடு பேசுகிறேன்னு அப்பவே தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய சூழ்நிலை எல்லாம் இனிமேல் மாறக்கூடிய காலம் இந்த 2023 20/12 தான். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் மைண்டு வந்துடுங்க. ஒரு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்கிறது. பகை என்பது இல்லாமல் 6ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் உங்களுக்கு 5க்கும் 6க்கும் உடையவர் அமர்வது மிகவும் சிறப்பென்று தான் சொல்லுவேன். வெற்றி, ஒரு பராக்கிரமம், உங்கள்கிட்ட அந்த தைரியம் வருங்க. உன்னை கண்டாவே இனிமேல் அஞ்சக்கூடிய காலம்தான். யாராக இருப்பின் கடன் தொல்லைகள், கடன் மட்டும்தான் சற்று சஞ்சலங்கள் படுத்தும். இது வரைக்கும் வீடு வாங்கலை, மனை வாங்கலைன்னா கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். லோன் கிடைக்காதவங்களுக்கு கம்பெனி வச்சு நடத்துகிறேன், எனக்கு ஒரு லோன் கிடைக்கல, கன்னிராசிக்கார அனைவருக்குமே சொல்கிறேன், இனிமேல் தொட்டமிடம் துலங்கக்கூடிய காலமாக அமையப் போகிறது. கண்டிப்பாக கேட்டது கிடைக்கும், தொட்டது துலங்கும் ஐயா.
எழுதி கூட வச்சுங்க சாமி. உங்களுக்கு 2023 2.5 வருஷம் நிம்மதியான ஒரு வாழ்க்கை தான் போதும், உங்களை ஏமாற்றம் தரக்கூடிய வாழ்க்கை. அதனால தான் அந்த பாடலையே முதல்ல பாடிட்டேன் நான். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வேதனையே கிடையாதுங்க, தூக்கி போடுங்க, எதிர்த்து வைங்க. அடி இனிமேல் எதிர்த்து வைக்கக்கூடிய அடி தான் மொத்தமே. பெரிய முன்னேற்றம் தர ஒரு கம்பெனி, பெரிய ஃபீல்டு இருக்குது. இரும்பு சம்பந்தப்பட்ட வாகனங்கள் வாங்கக்கூடிய பெரிய கனரக வாகனங்கள் இயக்கிக் கொண்டு இருக்கிறவங்களும் சரி, டிரைவர் ஆகட்டும், பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், எல்லாருக்கும் பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய வேலை தான் இனிமேல். பொதுவாக வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் இனிமேல் பெரிய முன்னேற்றம் தரும் சாமி. கன்னிராசிக்காருக்கு மொத்த பேருக்குமே சொல்கிறேன். பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறோம், டிரைவர் ஆகட்டும், ஒரு டாக்டர் ஆகட்டும், பெரிய அரசியல் சம்பந்தப்பட்ட ஒர்க், மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அனைவருக்குமே இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலம். இந்த சனி பெயர்ச்சி பெரிய உறுதி தரலாம். தூக்கி போடுங்க. நல்ல விஷயம் நம்ம எதிர்காலத்தை நோக்கி வரப்போகிறது என்று இதுவே ஒரு உன்னதமான காலம் என்று எடுத்துக்கலாம் சாமி. குழந்தைகள் இதுவரைக்கும் பிரச்சனைகள் நம்மளுக்கு ஏற்படுத்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். தந்தையாரிடம் கசப்புகள் ஏற்படுத்திருக்கும், அந்த கசப்புலாம் இனிமேல் மறைஞ்சிடும் சாமி. அவர்களே நம்மளை தேடி வரக்கூடிய காலமாக அமையும். நோய் நொடிகள் சற்று அதிகப்படுத்தினாலும் அதுவே தீர்க்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் அமையும் சாமி. ஏன்னா அந்த உபாதைகள் நம்மளுக்கு கற்று தலை தூக்கும். அந்த தலை தூக்கும் முறைக்காதலே அந்த காலம்லாம் விடிவெடிச்சிடும். இது வரைக்கும் குழந்தை பேர் பெறாதவர்கள் அனைவரும் கன்னிராசிக்காரங்களுக்கு குழந்தை பேர் உருவாகக்கூடிய காலம். ட்ரீட்மெண்ட் போய் நம்மளுக்கு குழந்தை பேரை பெற்றுக்கிற மாதிரியோ அல்லது ட்ரீட்மெண்ட் பண்ணி நாம் அந்த வெள்ளத்துலேருந்து அந்த எண்ணத்திலேருந்து மீட்டெடுக்கக்கூடிய காலமாக, அந்த நோயிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். உறுதிப்படுத்தியே சொல்லுவேன் என்னால். குழந்தை பேர் பெறக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். தயவு செய்து சொல்கிறேன், எழுதி கூட வச்சுங்க. இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலம். இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு யார் யார் என்னென்ன கெடுதல் செய்தார்களோ அவைகள் கெடுதல் அனைத்தும் விலகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். பிரிவினை, நல்லவன் யார் கெட்டவன் யார் என்று சொல்ல பிரிவினைக்கு பாருங்கள். அந்த பிரிவினை நம்மளுக்கு இனிமேல் தொந்தரவு பண்ணாது. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு கூட விலகிடும். மெயினான மேட்ரு இதை சொல்கிறேன் நான். பிள்ளைகளோ கணவன் மனைவியோ ஒரு வேலையில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கோ இனிமேல் பெரிய ஒரு முன்னேற்றம் தரது தான் எதிரான கன்னிராசிக்காரங்க தான். 2.5 வருஷம் இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலத்தில் உங்களுக்கு ஒரு ஃபியூஸ்ஃபுல் தூக்கி போடுங்க. 100 பாகம் சொல்லுங்க. நீங்கள் முன்னேற்றம் உங்களுடைய பாதைகளில் இனிமேல் தடை என்பது கிடையாது. தடையே கிடையாதுங்க. அடித்து தூள் பண்ணுங்கள். எதிரிகள் கண்டாவே உங்களை கண்டாவே அஞ்சுவாங்க. இனிமேல் என்னப்பா அவர்கிட்ட நம்ம எந்த தொந்தரவு வச்சுக்கூடாது சாமி அப்படின்ற மாதிரி தான் வரும். ஏன்னா உங்கள் வீடியோஸ் நம்ம பேசுகிறோன்னா அந்த ஒரு தன்னம்பிக்கை வருது பாருங்கள், அதுவே போதும். இனிமேல் பிரச்சனைகள் என்பது நம்ம வாழ்வில் நடைபெறாது என்பதுக்கு இதுவே சனி பகவானால் நம்மளுக்கு எந்த தொந்தரவும் கிடையாதுங்க. விரயத்துக்கே விரையுங்க. இனிமேல் இந்த பகவான் பார்க்குறாரு அந்த இடத்துல இனிமேல் சுப விரயம்தான். இது வரைக்கும் திருமணம் நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணலை, குழந்தைங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் நாம் எதனா பிரச்சனைகளை வச்சுதோன்னா அந்த பிரச்சனைகள் வெள்ளங்கம் எல்லாம் தீர்க்கக்கூடிய காலமாக அமையும். புதிய முன்னேற்றம், இடம் மாறுதல் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது சாமி. இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு. நாம் இருக்கிற இடத்துலேருந்து வெளியேற மாற்றம் தரக்கூடிய காலம், வெளியூர் சென்று பிழைக்கக்கூடிய காலம் அமையும். நல்ல ஒரு தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக அமையும். பிஸ்னஸ்லாம் இனிமேல் தொந்தரவு கிடையாது சாமி. அடித்து தூள் பண்ணுங்கள். எல்லாம் தட்டி தூக்கி போட்டு ஏற கட்டி வச்சிட்டிங்க பாருங்கள். அதெல்லாம் திருப்பி நீங்கள் லட்ஜரை நீங்களே தேடுவீங்க. அந்த புக்கெலாம் நம்ம எங்கே போட்டுட்டோம், அந்த ஃபைல்ஸ்லாம் எங்கே போட்டோம், இனிமேலாவது திரும்ப அந்த ரியல் எஸ்டேட் பண்ணலாமா, அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடிய பாக்கியம். ஏன்னா 2ஆம் அதிபதி சுக்கிரன் அல்லவா. இனிமேல் அந்த மார்க்கெட்டிங் தட்டிட்டு நீங்கள் தூள் பண்ணுவீங்க. போடுங்க, தூக்கி வைங்க. எல்லா பிஸ்னஸும் இனிமேல் வெட்டுறீங்க. இந்த 2.5 ஆண்டு காலம் நீங்கள் உங்கள் சேமிப்பு என்பது கண்டிப்பாக மேலோங்கக்கூடிய காலமாக அமையும். திருமணத்தடை இருக்கிற அனைவருக்கும் திருமண பாக்கியம் கெட்டக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். தைரியமாக சொல்ல முடியும் சாமியால். ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுங்க, அவ்வளோதாங்க சொல்ல முடியும். தன்னம்பிக்கையோடு வாழலாம். எதிரி நம்ம கண்டா அஞ்சுவாங்க. இது வரைக்கும் நம்மளுக்கு எதிரி பார்த்து பயந்துங்க வந்தோம். இனிமேல் எதிரிகள் அதிகப்படியாக மாறிடுவாங்க. அது வேறு விஷயம். பொறாமை குணம் அதிகரிக்கும். நம்மளை பார்த்து பொறாமைப்படுவான். அது ஒன்றா சொல்லலாம் என்னால். கண்டிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடியவை இவையெல்லாம் மனிதனுக்கு முன்னேற்றம் தரும். உங்களுக்கு இந்த கன்னிராசிக்காரங்க அனைவருக்கும் ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய காலம் இந்த 2023 நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி, மகா சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை வாக்கியப்படி நடைபெறுது. ஒரு 2.5 வருஷம் நிம்மதி பெருமூச்சு தான் சொல்லலாம் ஐயா. தூக்கம் என்பது இல்லாமல் இருந்து வந்தீங்க. அந்த தூக்கம் எல்லாம் இனிமேல் நிம்மதி கொடுப்பாரு. மனம் வெளியூர் சென்று நாம் அப்படியே ஜாலியாக கொஞ்ச நாள் டூர்கெல்லாம் போட்டு ஆன்மீக சுற்றுலாலாம் செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் சாமி. நீங்களே தெரிஞ்சு தயவு செய்து சொல்கிறேன், நீங்களே எழுதி கூட வச்சுக்கணும். அந்த ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். வெளியூர் செல்வது, வெளிநாடு செல்வது,
வெளிநாடு மூலயமா நாம் தொழில் வளர்த்து மேலோக்கிறது, இதுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு தேடி வரும். வேலையே இல்லாதவர்கள் அனைவருக்கும் இது ஒரு புதிய வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய காலமாக அமையும். நாம் எந்த வேலையுமே செய்யலை சாமி அப்படின்றனா சொந்த தொழிலை செய்யக்கூடிய ஏதோ ஒரு சின்ன ஒரு முதலீட்டில் ஆட்டோவோ ஏதோ காரோ எதனா வாங்கி கால் டாக்ஸ் வச்சு ஓட்டுற மாதிரியும் நாம் அந்த முன்னேற்றம் தரக்கூடிய வேலையை விவசாயம் செய்யாதவர்கள் அனைவருக்கும் இனிமேல் விவசாயம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அதை சும்மானா ஒரு குத்தி பயிராது வெப்பமேன்ற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். நம்மளை மனசை தூண்டுவார், இந்த காலத்தை தூண்டுவார். நம்ம உழைச்சி தான் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த 2.5 ஆண்டுகள் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் கேட்டால் ரூபா கொடுக்கறதுக்கு ரெடி சாமி. நாம் உழைக்க வேண்டிய காலம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கேட்குற இடத்துல கண்டிப்பாக கடன் கேட்டாலும் கடன் கிடைப்போம், முதலீடு கேட்டாலும் முதலீடு கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். பிரிவினை என்பது கிடையாதுங்க. சூப்பருங்க. மனசை அப்படியே ஒருநிலைப்படுத்தக்கூடிய காலம்தான் இந்த காலம். பிள்ளைகளால் நம்மளுக்கு பிரச்சனைகள்லாம் கிடையாது. தைரியமாக ஹேண்டில் பண்ணுங்கள். முன்னேற்றம் தரத்துக்கு இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு இந்த பக்குவம் என்று சொல்கிற பற்றி ஏற்கனவே நீங்கள் ராகு கேதுவால் நீங்கள் பக்குவப்பட்டீங்க பாரு, இவை எல்லாம் உங்களுக்கு சேர்ந்து இது ஒரு பெரிய பெனிஃபிட் தராமல் இருந்தார். இந்த பயிற்சியை உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் தான் சொல்லலாம். நன்மை தரும் என்று சொன்னால் அவை எல்லாம் இந்த மகா சனி பயிற்சி என்றால் இது உறுதிப்படுத்தும் ஐயா. பிரச்சனைகளை இனிமேல் கன்னிராசிக்காரங்களுக்கு இனிமேல் கிடையாது சாமி. இன்னும் எதிரி கொஞ்சம் போட்டி பொறாமை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அது இருந்தால்தானே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆக்டிவேட் கொடுக்க முடியும். அவன் செயல்படுத்துகிறான்னா நாம் அதை விட அச்சீவ்மெண்ட் பண்ணி நாம் வெற்றி பெறணும் அல்லவா. அந்த சனிப்பெயர்ச்சி இப்பொழுது உங்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. போடுங்க, அடித்து தூள் பண்ணுங்கள். இனிமேல் எதிரி என்பது இல்லை. உங்கள் வாழ்வில் வெற்றி என்பது உறுதி. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் சிவபெருமானின் பிரதோஷ வழிபாடை மேற்கொள்ளவும், திருவண்ணாமலை சென்று வர உங்கள் வாழ்வில் அந்த பௌர்ணமி கிரிவலம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, கன்னிராசிக்கே உகந்தது. ஏன்னா சிவபெருமானுடைய வேறு யாரும் கிடையாது. கன்னிராசிக்காருங்க 6ஆம் இடம் என்று செல்லுவது அவங்களுக்கு திருவண்ணாமலை சென்று கிரிவலம் போய் வரவங்களுக்கு அனைவருக்குமே பெரிய நன்மையை தரும், முன்னேற்றம் தரக்கூடிய சனிப்பெயர்ச்சி. நன்றி, வணக்கம்.